ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. இப்போ ஏன்னா 1, பின்னா 8, அதே மாதிரி இந்த கவுண்டர் அட்டாக்கா ஒருத்தவங்க பேசும்போதே டக்குன்னு பதில் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே 4ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க. இதுல நேம் மட்டும் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கணும். அது 4ஆம் எண்காரராக இருந்தாலும் சரி, 8ஆம் எண்காரராக இருந்தாலும் சரி. 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13 ஒரு விதிங்கிறது கண்டிப்பா இவன் 15 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் கிரக பயிற்சிகள் இருக்கு. சனி பயிற்சியோ ராகு கேது பயிற்சியோ சில நேரம் நல்லது பண்ணும், சில நேரம் கெடுதலை பண்ணும். கெடுதல் பண்ணக்கூடிய காலகட்டத்துல கூட ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆன்மீகம் சார்ந்த நிறைய பதிவுகளை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவோ சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். நீங்க சொன்னீங்க அந்த 8, 4ன்றது வந்து அவ்வளோ நல்ல நம்பர் கிடையாது அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த 8ம் 4ம் சேர்ந்தா எப்படி சார் இருக்கும் லைஃப்? அதாவது ஒவ்வொரு எண்ணிற்குமே தனித்துவம் உண்டுங்க. ம். அது நல்ல எண் கிடையாதுங்கிறது தான் கிடையாது. அப்படி கிடையாது. ஒவ்வொரு எண்ணிற்குரிய தனித்துவம் இருக்கு. ம். இப்போ ரொம்ப ஒருத்தர் வந்து கோபக்காரரா இருக்காரு, ரொம்ப ஆக்ரோஷம் மிகுந்தவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு போய் இன்னொரு ஒரு ஆக்ரோஷம் மிகுந்தவரை வந்து நண்பராகவோ லைஃப் பார்ட்னராவோ அமைச்சா அது எப்படி சண்டையில தானே முடியும். பட் ரொம்ப ஒரு கோவக்காரரா இருக்கிறவருக்கு ரொம்ப அஃபெக்ஷனேட்டா அவரை பார்த்து கொள்ளக்கூடிய சாஃப்டான டைப் ஒரு மனிதரை ஃப்ரெண்டாகவோ லைஃப் பார்ட்னராவோ அமைக்கும் போது ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து ஃபைன் டியூன் ஆகி அவங்க வந்து திருந்திடுவாங்க. அது மாதிரி நம்ம வந்து எதற்கு எது சேர்க்கிறோம்ங்கிறத பொறுத்து தான் அந்தந்த நம்பருடைய இதை பார்க்கணும். 8ஆம் எண் வந்து அடிப்படையிலேயே வந்து கெடுதலான எண்ணுங்கிறத கிடையாது. ம். அவங்க வந்து லைஃப்ல வந்து நிறைய ஃபேஸ் பண்றதுக்காக, சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்காகவே பிறக்கக்கூடியவங்க. அவங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய செட்பேக்ஸ் வந்திருக்கலாம், ஸ்வீட் பிரேக்ஸ் இருந்து அவங்கள கஷ்டப்படுத்திருக்கலாம். ஆனா அவங்கள மாதிரி செகண்ட் ஹாஃப்ல லைஃப்ல பெரிய அளவுல ஜெயிக்கிறவங்க யாரும் இருக்க முடியாது. ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க. அவங்கள தாண்டி இந்த உலகத்துல யாரும் இல்ல அப்படிங்கிற இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு நடிகராக இருந்து சிஎம்மாக ஒரு தமிழ்நாட்டை ஆண்டு பெரிய அளவுக்கு மக்கள் ஆதரவை பெற்ற ஒரு தலைவர் யாருன்னு கேட்டா பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள். அவர் ஒரு 8ஆம் எண்காரர் தான். ஓ, ஓகே ஓகே. ஸோ இந்த 8ம் 4ம் சேருதுன்னு வைங்க. இப்ப 4ஆம் எண்ங்கிறது வந்து 8ல் பாதி 4ன்னு சொன்னேன். ம். 4 வந்து ரொம்ப ஒரு ஃபோர்ஸான ஒரு எண், காத்து மாதிரி. அவங்க வந்து படபடன்னு பேசுவாங்க, மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்க. இந்த கவுண்டர் அட்டாக்கா ஒருத்தவங்க பேசும்போதே டக்குன்னு பதில் கொடுக்கக்கூடியவங்க எல்லாருமே 4ஆம் எண்காரர்களாக இருப்பாங்க. ஓகே. இந்த 4ஆம் எண் வந்து 8 வந்து எப்போதுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. 8ஆம் எண்ணுக்கு உதவி செய்வாங்க. அதே போல 8ம் வந்து 4ஐ வந்து ஃப்ரெண்ட்லியா தான் நினைக்கும். ஏன்னா ஓகே. 8ங்கிறது சனின்னு சொன்ன, 4ங்கிறது ராகு. ரெண்டுமே சர்ப்ப கிரகங்கள் தான். ரெண்டுமே வந்து ஒன்றத்துக்கு ஒன்று இணை சேரக்கூடியது. பேர்ட்ஸ் ஆஃப் சேம் ஃபெதர் ஃபிளாக் டுகெதர்ம்பாங்க. அதாவது இந்த ஒரே குட்டையில ஊர்ன மாட்டேங்கிற மாதிரி 2 பேருமே ஒரே பிளட் தான். அதனால ஓகே. ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள்லாம் அந்த வகையில வந்து உனக்கு கெடுதல் கிடையாது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். 8ம் ஆமா, 4ம். அதாவது இவங்களால அவங்களுக்கு நன்மைகள்ங்கிறது நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்குவாங்க, ம். ஹெல்ப் பண்ணிக்குவாங்க, பாத்துக்குவாங்க இந்த சென்ஸ் டேக் கேர் பண்ணுவாங்கங்கிறத சொல்ல ஓகே. வரேன். பட் இதுல நேம் மட்டும் ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கணும். அது 4ஆம் எண்காரராக இருந்தாலும் சரி, 8ஆம் எண்காரராக இருந்தாலும் சரி. 8, 17, 26 தேதிகள்ல பிறந்தவர்கள், 4, 13, 22 தேதிகள்ல பிறந்தவர்கள், 31 தேதிகள்ல பிறந்தவங்களுக்கு எல்லாம் நேம் வந்து ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல குயிக்கா ஜெயிப்பாங்க. நேம் வந்து நம்ம பிறக்கும்போதே ஜாதகம் எல்லாம் பார்த்து தானே சார் வைப்பாங்க. ஆமா அப்ப அவங்களுடைய லைஃப வந்து நல்லா கொண்டு போற மாதிரி தானே வைப்பாங்க. ஆமா, ஆ. திலீப்னு வச்சிருந்தது வரைக்கும் ஒருத்தர் ஜெயிக்கவே இல்லை லைஃப்ல. ரொம்ப கஷ்டப்பட்டாரு. அப்பா தவறிட்டாரு சின்ன வயசுலயே. அப்பா வச்சிருந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வித்து சாப்பிடுற நிலைமையில இருந்தாரு. இப்ப நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் அப்படி ஒரு வெற்றியை தருது? சரவணன் இருந்தது வரைக்கும் அவர் யாருன்னே யாருக்குமே தெரியாது. ரொம்ப ரிசர்வ் டைப்பு. தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருப்பாரு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு அவ்வளவு பெரிய ஃபேன் கிளப் இருக்கு. பெரிய லெவல்ல சாதனை படைச்சிட்டு இருக்காரு. நிறைய அரசியல்களும் செய்து கொண்டிருக்காரு. மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நான் யாரை பத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா நடிகர் சூர்யாவை பத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஏன் அந்த நேம் எல்லாம் வெற்றியை தரல, இந்த நேம் வெற்றியை தருது?
காரணம் இல்லாமல் காரியம் இல்லை. ஏதோ சார் ஒரு காரணம் இருக்கு. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா ஏன்னா எல்லாரும் நல்ல நேரம் பார்த்து ஜாதகம் பார்த்து தான் வைக்கிறாங்க. அந்த பேர் நல்லது செய்யல. அதாவது இதுல சரவணன்ங்கிற பெயரோ, திலீப்ங்கிற பெயரோ கெட்ட பெயர்ன்னு நான் சொல்ல வரல. ஓகே. அதற்கான எண்ணுன்னு ஒரு நம்பர் ஒண்ணு வரும் இல்லையா? அந்த நம்பர் வந்து சரியாக அமையணும். அந்த நம்பர் வந்து பொருந்தக்கூடிய வகையில அமைஞ்சிச்சுன்னா, நம்ம பழையபடி அதே எக்ஸாம்பிள்க்கே வரேனே. இப்போ உங்களுடைய பிளட் குரூப்புக்கு தகுந்த இன்னொரு ஒரு பிளட் குரூப்பை நம்ம சேர்க்கணும். கரெக்ட்டா? அப்படி சேர்த்தா தானே உங்க உயிர் பிழைக்கும். உங்களுக்கு அந்த ஒரு எனர்ஜிங்கிறது கிடைக்கும். கண்டிப்பா. அதுதான் வந்து பேர்லயுமே நம்ம மேட்ச் பண்றது. உங்களுடைய பிறந்த தேதி என்ன? கூட்டு எண் என்ன? உங்களுடைய பிறப்பு நேரப்படி இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் வலிமையா இருக்கு? இதெல்லாம் பார்த்து ஒரு பெயர் அமையும் பொழுது, அந்த பெயருமே அவங்களுடைய லைஃப்ல ஒரு மாற்றத்த கொண்டு வரும். இதுல வந்து விதிப்படி தான் எல்லாருமே இயங்கியே ஆகணுங்கிறது இறைவன் வகுத்தது. சரியா? அதனால தான் நான் எப்போதுமே எண்கணித ரீதியாக ஒருத்தவங்களுக்கு பெயர் திருத்தம் பண்ணும்போது, நெறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்களுக்கு சொல்லி தருவேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும்னு. ஓகே. ஏன்னா, இப்போ ஒரு விதிங்கிறது கண்டிப்பா இவன் 15 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் படாத பாடு படணும். கொடும் வெயில்ல நடந்து போணும். இடி மின்னல்ல அவன் கஷ்டப்படணும்னு இருக்குன்னு வைங்க. அப்ப அந்த கொடும் வெயில்ல போறவங்க கையில ஒரு கொடைய எடுத்துட்டு போனா, அந்த வெயில்ங்கிறது இருக்கதான் செய்யும். தாக்கம் பட் குறையும். லைஃப் ஸ்மூத்தா போகும் இல்லையா? இப்ப நான் சொல்றேன் இவ்வளவு தூரம் சொன்னா கூட, இதுல வந்து சில பேருக்கு வந்து மாற்று கருத்து இருக்கும். அது வந்து தவறே கிடையாது. அதுக்காக நான் அவங்கள்ட்ட சண்டைக்கும் போ முடியாது. அது அவர்களுடைய ஒப்பீனியன், அவர்களுடைய நம்பிக்கை. பட் இதுல எடுத்துக்கிட்டவங்க, பலன் அடைந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இல்லையா? இப்ப நான் ஒரு மனிதரை பத்தி சொல்றேன். அவர் யாருங்கிறத நான் கடைசியா சொல்றேன். அவரு வாழ்ந்தப்ப, அவருடைய லைஃப்ல சின்ன வயசுல சொல்றேன். வீட்டில் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பாவால சரியான வருமானம் அவருக்கு பத்தல அவங்க அப்பாவுக்கு. தீபாவளிக்கு இவருக்கு துணி எடுத்து தர முடியல அவங்க அப்பாவால. அதனால இவங்கெல்லாம் பசங்கலாம் தூங்கட்டும். இவரும் இவருடைய தங்கச்சியும் தூங்குனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு சைலண்டா வர்றாரு. ஏன்னா பசங்க எதுவும் பட்டாசு, துணியோ கேட்டா நம்மளால குடுக்க முடியாதே, கஷ்டப்படுவாங்களேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் விடிய காலையில பட்டாசு சத்தம் கேட்கறதுக்கு முன்னாடி வீட்ட விட்டு அந்த தகப்பனார் வெளில போயிடுறாரு. அப்பயும் அவங்க பசங்க முகத்த பார்க்க முடியலைன்னு எவ்வளவு வேதனை அடைந்திருப்பார் அந்த தகப்பனார். இப்ப இந்த கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்து வளர்ந்த அந்த குழந்தை, அவங்களுடைய நேம்ல வந்து ஷ அப்படிங்கிற எழுத்து சேருது. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கிறது இயக்குனர் சங்கரை பற்றி. ஓ! இயக்குனர் சங்கர் இவ்ளோ ஒரு கஷ்டத்துல பிறந்து வளர்ந்தவர் அவர். இன்னைக்கு அவரு வந்து வெற்றி குடுத்தாலும் சரி, ஃபெயிலியர் குடுத்தாலும் சரி, அவருக்கான சம்பளம் கோடிகள்ல தானே கிடைக்குது. அவர் லைஃப் அல்டிமேட் செட்டில்டு தானே. கண்டிப்பா. சரியா? அவரும் ஒரு 8ஆம் எண்காரர் தான். அவர் ஓகே. தேர்ந்தெடுக்கிற அவர் வீட்டுடைய எண், காரினுடைய எண், அவர் ரிலீஸ் பண்ணக்கூடிய படத்தினுடைய தேதி கூட சம்டைம்ஸ் 8ஆம் எண்ல பார்த்து அமைப்பாரு அவரு. சோ இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லாருக்கும் வந்து அதன் மீது நம்பிக்கை இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்களோட பேரு சங்கர் தானே சார்? இல்ல ஆமா. அதுக்கு முன்னாடி அது இருந்தது? அது வந்து வெறும் சான்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டு இப்ப SANKARன்னு யூஸ் பண்றதுக்கும், SHANன்னு யூஸ் பண்ணும்போது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஓ! சரியா? ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப ஏன்னா 1, பீன்னா 8, அதே மாரி வீன்னா 6. இது மாதிரி சால்டியன் சார்ட்ன்னு சொல்லுவோம். அதன்படி ஒவ்வொரு எழுத்தையும் சேர்த்து அவங்களுக்கு பொருந்தக்கூடிய அமைப்புல வரும்போது, அது பெரிய வெற்றிகளை கொடுத்துரும். ஓகே, ஓகே. எத்தனையோ பேர் அவர்களுடைய பேர்ல உள்ள எழுத்துக்கள திருத்தம் பண்ணியே பெரிய லெவலுக்கு ஜெயிச்சவங்கலாம் இருக்காங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் எல்லாம் அவங்க நேம் டைட்டில்ல பார்க்கும்போது தெரியும். டபுள் ஆர், டபுள் இ இந்த மாரிலாம் சில பேர் எழுத்துக்கள ஆட் பண்ணுவாங்க. இப்ப நடிகர் சூர்யா அவர்களே பார்ப்போமே, SURIYN தான் யூஸ் பண்ணுவாரு. SURYN யூஸ் பண்ண மாட்டாரு. RIYN தான் யூஸ் பட் பண்ணுவாரு. சூர்யா சாரோட பேரு சரவணன் நீங்க சொல்லி தான் இப்ப ஆமா. எனக்கு தெரியும். அவங்க ஓகே, நியூமராலஜி ஓகே. படி பார்த்து பெர்ஃபெக்ட்டா அப்படி அமைப்பாங்க. ஓகே, ஓகே. இப்ப சூர்யான்னா நம்ம எதார்த்தமா SURYN தானே எழுதுவோம். கண்டிப்பா. பட் நியூமராலஜி படி பார்த்து அந்த திருத்தத்த அவங்க அமைச்சுக்கிட்டதுனால தான், அது லைஃப் லாங்குக்கும் ஒரு ஸ்மூத்தரான லைஃப குடுக்கும். அதற்காக இப்ப கிரக பெயர்ச்சிகள் இருக்கு. சனி ம். பெயர்ச்சியோ, ராகு கேது பெயர்ச்சியோ, சில நேரம் நல்லது பண்ணும், சில நேரம் கெடுதல பண்ணும். கெடுதல் பண்ணக்கூடிய காலகட்டத்துல கூட, இப்ப கால்ல கடப்பாரையே உழுவணும்னு விதி இருக்குன்னு வைங்க. இந்த எண்கணித பெயர் கால்ல குண்டூசி விழ வைக்கும். ஓகே. அப்ப அதாவது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ரிலீஃப். வரும். சின்ன ஆ ப்ராப்ளத்தோட போயிடும்ன்றீங்க. எவ்வளவு பெரிய ரிலீஃப். கடப்பாரை விழுந்தா என்ன ஆவறது? குண்டூசி விழுந்தா என்ன? அது மாரி தான்.
அப்ப வந்து பேர மாத்துனா பெரிய அளவுல மாற்றம் நடக்கலனாலும், ஒரு சிறிய அளவுல ஸ்மூத்தான லைஃப்ங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்படும். ஓகே சார். இப்போ நீங்க சொல்றீங்க அந்த பேர மாத்திட்டா ஓரளவு நல்லா இருப்பாங்க அப்படின்னு. அதே நேரத்துல இவங்க பேர மாத்திர்றாங்க. பட் அந்த ஜாதகத்துல வந்து அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு கஷ்டம் வரணும் அப்படின்னு இருக்குது. இல்ல வந்து தொடர்ந்து அவங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் வரணும் அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெரிய பிரச்சனையா வரக்கூடியது சிறிய பிரச்சனையோட போயிரும். பெயர் எழுத்துக்கள்ல திருத்தம் பண்ணாலே போதுமானது. ம். பேரை முழுசா மாற்றணும்ங்கிற அவசியம் கிடையாது. அவங்களுக்கு எக்ஸிஸ்டிங் நேம் இருக்கும் இல்லையா? ம். இப்ப 20 வருஷம், 30 வருஷம் ஒருத்தவங்க வாழ்ந்திருப்பாங்க. 30 வருஷமா ஒரு பேர் அவங்க மைண்ட்ல ஊறியிருக்கும். நாளைக்கே போயிட்டு நான் பேர மாத்துங்க. உன் பேர இப்படிதான் வைக்கணும். அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு நான் சொல்லி பேசினேன்னா, அது இந்த எதிர்நீச்சல் படத்துல வர மாரி, கேன என்னு வச்சுக்கோன்னு சொல்லிடுற மாரி ஆயிடும் அது. அது மாரி கிடையாது. பெயர் எழுத்துக்கள்ல திருத்தம் பண்ணி, அது ரொம்ப ஆட் அவுட்டா தெரியாத அளவுக்கு, ம். எதார்த்த வாழ்க்கையில ஒத்து போற அளவுக்கு அத நம்ம சொன்னோம்னா, அத அவங்க கடைபிடித்தாங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ, அவங்க லைஃப்ல இப்ப நீங்க சொல்லக்கூடிய ஒரு கெடுதலான காலகட்டத்துல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவார்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து 7:30 சனியோ, அல்லது ஒரு அஷ்டம சனியோ நடக்குதுன்னா, நெறைய கடன் வாங்க வைக்கும். பொருளாதார ரீதியா நெறைய இழந்திருப்பாங்க. அவங்க போயி ஒரு கந்து வட்டியில கடன் வாங்குறதுக்கும், அதே நபருக்கு ஒரு குளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தரு, திடீர்னு தன்னுடைய நண்பர பத்தி கேள்விப்படுறாரு. அவரு அப்பதான் ஃபாரின்லேருந்து வந்திருப்பாரு. "ஏன் நம்ம ஃப்ரெண்ட் அந்த ஃப்ரெண்ட் எப்புட்றா இருக்கான்?" அப்படிங்கும்போது, "அவன் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான்டான்னு" இன்னொரு ஒரு 3வது நபர் சொல்லுவாரு. இவரு போய் அவர சந்திச்சு, "ஏய் நீ ஏன்டா என்ட்ட சொல்லியிருக்கலாம்லடா" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ குடுக்கும்போது குடு" அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாரு. ஓகே. எவ்வளோ பெரிய ரிலீஃப் அது. யோசிச்சு பாருங்க. 2த்துக்கும் மலையளவு வித்தியாசம். ஆனா, கடன் இருக்கிறது உண்ம. அது அந்த கிரகம் குடுக்கக்கூடியது தான். அதுதான் விதி. இந்த ரிலீஃப் கிடைக்குது இல்லையா? அது ஒரு எண்கணித பெயர். கண்கூடா நெறைய பார்த்துருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து இத எனக்கு கற்றுக் கொடுத்தவர் என்னுடைய பாட்டனார். அங்க தஞ்சாவூரை சேர்ந்தவங்க. என்னுடைய பாட்டனார் இது எனக்கு ஆக்சுவலா தஞ்சாவூர்ன்னு சொல்லும்போது உங்க சேனலுமே கனெக்ட் ஆகுது. ராஜராஜ சோழன் வந்து வாராகி வழிபாடு ரொம்ப அதிகம் பண்ணவரு. வாராகிக்கு தனி சந்நிதி 1000 வருஷத்துக்கு முந்தைய ஒரு ஸ்தலத்துல இன்னைக்கும் அந்த ரொம்ப சக்தி மிகுந்ததா இருக்குன்னா பெரிய கோயில்ல இது இருக்கு. ஸோ அந்த அந்த ஊர்ல அந்த மண்ல பிறந்து ரொம்ப மேத்தமேட்டிக்ஸ்ல பெரிய லெவல்ல புலமை உடைந்தவர் தான் என்னுடைய பாட்டனார். அவர் அந்த காலத்திலே கோல்டு மெடலிஸ்ட்னா பார்த்துக்கோங்க. அப்படிப்பட்டவர் எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தும் கூட நான் அதை ஏத்துக்கல. நான் வந்து அதை டெஸ்ட் பண்ணேன். நான் காலேஜ் லைஃப்ல இருக்கும்போது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு அவர் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்த கான்செப்ட்ஸ் படி பேர் திருத்தம்லாம் செய்து ஒரு பையன் வந்து எனக்கு பேர் கூட இன்னும் அவர் வந்து 10 சப்ஜெக்ட்ல அரியர் வச்சிருந்தாரு. ஓகே. அவரால வந்து கிளியரே பண்ண முடியல. அவருக்கு வந்து ரொம்ப அ மனம் வந்து ஒரு கான்ஃபிடன்ஸே இழந்துருச்சு. வேற வழியே இல்ல அப்படிங்கிற மாரி புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அப்ப நாங்க வந்து அம் டே ஸ்காலர்ஸா வெளியில தங்கியிருந்தோம். ஸோ நான் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் அவர் வீடு. ஒரு நாள் ஒரு நைட் 8 மணிக்கு வந்து புலம்பிட்டு இருந்தாரு. யாருமே என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னுடைய பேரண்ட்ஸ் மொதற்கொண்டு எல்லாருமே என்னைய வந்து ரொம்ப இதா கரிச்சு கொட்டுறாங்க அப்படிங்கும்போது, நான் வந்து அவருக்கு இத அப்ளை பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவருக்கு வேற சாய்ஸே இல்ல லைஃப்லங்கும்போது, அவருக்கு பேர் திருத்தம் பண்ணி இத நீ ஃபாலோ பண்ணிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன். நான் அதுவரைக்கும் வெளியில யார்ட்டயும் வெளிப்படுத்திக் கொள்ளல. இத. நான் அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் நான் அது மாரி செய்து பார்க்கும்போது, ஒரே அட்டெம்ப்ட்ல 10 பேப்பரும் கிளியர் பண்ணாரு அவரு. ஓ! அடுத்த ஒரு 3 மாதங்கள்ல அது நிகழ்ந்துருச்சு. சூப்பர், சூப்பர். ஸோ அது எல்லாமே வந்து அவரு வந்து எ நான் தான் பெரிய மேஜிக் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்னைய ஒரு பெரிய ஒரு அ கடவுள் மாரி பார்த்தாரு. அப்ப நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன். இதுல கணிக்க தெரிந்தவர்கள் மிக சரியாக படித்து வந்திருந்தால், அத பத்தின அறிவோட, நாலேட்ஜோட இருந்தால், முக்கியமா கடவுளினுடைய அருளும் இருந்தால் அந்த வாக்கு பலிதமாகும். ஓகே. இது எப்படி சார்? ஜாதகம், அவங்களுடைய பிறந்த தேதி வச்சு மாத்தி குடுப்பீங்களா? அவங்களுடைய பிறந்த தேதி, ஓகே. அவங்களுடைய எக்ஸிஸ்டிங் நேம், ம். அஃபிஷியலா இனிஷியலோட ஒரு நேம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அது. அப்புறம் அவங்களுடைய பிறந்த நேரம். ஓகே, இது ஓகே. 3ம் இருக்கணும். சில பேருக்கு பிறந்த நேரம் இருக்காது. இல்லனாலும் பரவால்ல. அவங்களோட பிறந்த தேதி, பெயர் மஸ்ட். ஓகே, ஓகே. கண்டிப்பா இருக்கணும். ஓகே சார். சூப்பர். ஸோ இது வந்து என்னுடைய பார்ட்னருமே ஆ எங்களுடைய நாங்க பேர புள்ளைங்க மொத்தம் வந்து 11 பேரு. எங்க அம்மாவுக்கு 2 அக்கா, 2 தங்கச்சி, எங்க மாமா ஒருத்தர் இருக்காரு. ஸோ இத்தன இத்தன பசங்களுக்கு அவங்கவங்களுடைய பசங்களுக்கு அவரு சொல்லி தரணும்னு அவரு இது பண்ணல, முயற்சி பண்ணல. இவன் ஒருத்தன மட்டும் தான் தேர்ந்தெடுத்தாரு.
அதுவுமே எனக்கு ஃபியூச்சர்ல தான் அதுக்கப்புறம் அதுக்கான விடை கிடைச்சிச்சு. ஏன்னா என்னுடைய பிறந்த தேதி, கூட்டு எண், சில விஷயங்கள்லாம் கிரக நிலைகள்லாம் அனுசரிச்சு அவர் வந்து இவன் சொன்னா அது நடக்கும். நாக்கே கருநாக்கு எனக்கு. அது எல்லாத்தையும் அனுசரிச்சு இவனுக்கு இது பிடிக்கும். நானுமே இத வந்து ஒரு ரிசர்ச் மாரி நான் அத பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா எனக்கு அதற்கான எண்ண ஓட்டம் இருந்துச்சு என்னுடைய பிறந்த தேதியின் அமைப்புல. சோ அத்தன பேர்ல என்னைய மட்டும் தான் தேர்ந்தெடுத்து சொல்லிக் குடுத்தாங்க. இது அதுல அவ்ளோ விஷயங்கள் இருக்கு உள்ள. ஓகே சார். இப்ப எப்படி நீங்க உங்க ஃப்ரெண்ட் சொன்னீங்க இல்லையா? உங்களோட ஃபேமிலிலே யாராவது ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க இருந்திருப்பாங்க. கண்டிப்பா லைஃப்ல வந்து கஷ்டப்படாம யாருனாலயும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதுல்ல. ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு யாருக்காவது மாத்தி குடுத்துருக்கீங்களா? அது ஒரு ஒரு டிஃபரண்டான ஒரு சப்ஜெக்ட். எப்போதுமே வந்து வெளியில இருக்கிறவங்க ரொம்ப ஆர்வமா ஒரு விஷயத்தை அணுகுறதுக்கும், வீட்டில் இருப்பவர்களுக்கு அதனுடைய அருமை தெரியாம இருக்கிறதும் தான் இயல்பு வாழ்க்கையில நம்ம அடிக்கடி பார்ப்போம். இப்ப என்னுடைய சொந்தக்காரர்கள், என்னுடைய கசின்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவங்களுடைய குழந்தைக்கு நல்ல பேர் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னைய அணுகி பேர் எடுத்திருக்காங்க. எல்லா குழந்தைகளும் ரொம்ப நல்லா படிச்சுட்டு இருக்காங்க. நல்லா லைஃப்ல இருக்காங்க. பட் என்னுடைய சொந்த தாய் மாமன் அவருக்கு வந்து நான் பேரு பார்க்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அவருக்கும் அத பத்தி கேட்கணும் அப்படிங்கிற ஐடியா இல்ல. பட் அவருடைய பெயர் ஒரு 8ஆம் எண் ஆதிக்கத்துல அமைஞ்சிருந்து, நாங்க எதிரே பார்க்காத துயரம்லாம் அவர் லைஃப்ல நடந்துச்சு. அடுத்தடுத்து நடந்துச்சு. திடீர்னு அவருக்கு வந்து ஆக்சிடென்ட்ல 2 கை போணுச்சு. என்னுடைய அவங்களுடைய மனைவி, என்னுடைய மாமி கேன்சர் வந்து தவறுனாங்க. இது மாரி அடுத்தடுத்து ட்ராஜடி. என்னுடைய ஃபேமிலி தான். பட் அவங்களுக்கு அந்த நான் ஏற்கனவே ஒரு வார்த்தை சொன்னேன். குருவினுடைய அருள் இருக்கணும். அவங்க நாடி வரத்துக்கு அந்த பேர் திருத்தம் கிடைப்பதற்கும் இப்ப அதான் இந்த செகண்ட் இத ஒருத்தவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அது கடவுளுடைய அருள் இல்லாம அது நிகழாது. இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னாலே ஜாதகத்தெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ வீட்ல ஒரு பிரச்சனை வந்துருச்சுனாலே அவங்க ஜாதகத்த பார்த்துருக்கலாமே! ஆமா. அப்பதான் நாடி வராங்க. அப்பதான் தேடி வராங்க. என்னுடைய மாமி வந்து அப்ப உயிரோட இருந்தாங்க. என் ம். மாமாவுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம், என்ன காரணம்ங்கிறத அப்ப என்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தா, 8ஆம் எண் ஆதிக்கத்துல இருந்துச்சு சில விஷயங்கள். அது அவருக்கு பொருந்தாம இருந்துச்சு. 8ஆம் எண்ணே கெடுதல்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இது மாரியும் நிகழும். ம். இப்ப நான் வந்து யாரையும் தேடி போய் நான் சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய குரு எனக்கு சொல்லிக் குடுத்தது. யாருக்கு தேவையோ அவர்கள் உன்னை நாடி வரட்டும். யாருக்கு தேவையோ அவங்கள வந்து குரு உன்ட்ட அனுப்பி வைப்பாரு. குருன்னு இந்த இடத்துல வந்து என்னுடைய பார்ட்னர் சொன்னது வந்து இந்த காஸ்மாஸ், பிரபஞ்ச சக்தி. அவங்க தேடி வரணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தா அவங்க வருவாங்க.